மேஷ ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட மழையில் நனைவதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி நேயர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடமான குடும்ப தன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையவிருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே வக்ர நிலையில் இருந்த செவ்வாய் பகவானால் காரியத்தடை, புதிய முயற்சிகளில் தோல்வி, ஏமாற்றம், கொடுக்கல் வாங்கலில் இழுபறிகள், உத்தியோகத்தில் வீண் பிரச்சினை போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சாரம் செய்யவிருப்பதால் பணியிடத்தில் இருந்த மனக்கஷ்டங்கள், தடைகள் அனைத்தும் விலகி சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் உருவாகும். தொழிலில் இருந்த இழுபறிகள் நீங்கி பண சேர்க்கை உண்டாகும். மேலும் சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பதால் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகை அதிகமாக இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த மேஷ ராசியினருக்கு திருமண வரன் கூடி வரும். சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம், பிரச்சனை அனைத்தும் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களால் எழுந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருகின்ற 3 வருடங்களுக்கு தொட்டது துலங்கும். கடன் தொல்லைகள், குடும்ப சிக்கல்கள் விலகும். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு வெற்றிகரமான சூழல் அமையும். கடனாக கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும். பெண் குழந்தைகள் மட்டும் இருந்த ஆண் வாரிசுகளுக்கு இயங்கும் தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தையும் பார்வையிடுகிறது. இதனால் புது வீடு வாங்கி குடியேறும் வாய்ப்பு உருவாகும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கும் மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கும். இருப்பினும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது மன சங்கடங்கள் எழும். வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1. சந்திராஷ்டம நாள் மாசி 1ஆம் தேதி மாலை 4:42 மணி முதல் மாசி 3ஆம் தேதி இரவு 8:37 மணி வரையும், மாசி 28ஆம் தேதி இரவு 12:20 மணி முதல் பங்குனி 1ஆம் தேதி மாலை 4:35 மணி வரையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.